எல்லாரும் பயன்படுத்தலாம். எங்க மெம்பர்ஸ் மட்டும் டிஸ்கவுண்ட் உண்டு, மற்றவங்க டிஸ்கவுண்ட் கிடையாது. நீங்க வந்து டிஸ்கவுண்ட் கிடையாது. நீங்க ஃபுல் அமௌண்ட் கட்டினா தான் உங்களுக்கு கிடைக்கும். சார், இப்போ நிறைய கடன் வாங்கியிருக்கீங்களா சொல்றீங்க, 25 கோடி ரூபா. அது வந்து எவ்வளவு நாள்ல கட்ட முடியும்? கார்த்தி சொல்றேன். ரொம்ப கவலைப்படுறீங்க. மெம்பர்ஸ் கூட இந்த கேள்வி 10 வருஷம் வரைக்கும் கால அவகாசம் பேங்க் கொடுத்துருக்கு. அதுவும் இல்லாம வந்து இப்போ நாங்க பேசியிருக்கோம், இப்பவே வருமானம் வர ஆரம்பிச்சிருக்கு சங்கத்துக்கு. ஸோ அடுத்தது வந்து நாங்க ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துற திட்டமும் இருக்குது. அதுவும் இல்லாம இப்போ விஷால் வந்து உறுதி அளிச்சிருக்காரு, இனி எல்லா ஆடியோ ஃபங்க்ஷனும் இனிமேல் நடிகர் சங்கத்தில் தான் நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதுல வர வருவாயே அது திருப்பி அடைக்கிறதுக்கான எல்லாத்தையும் அந்த சாத்தியக்கூறு அதுவே ஏற்படுத்தி கொடுத்துருங்கிற நம்பிக்கை. கல்யாண மண்டபம் நீ கல்யாணங்கள்னு ஒரு கிளம்பி போனா சென்னை விட்டு வெளியில போக வேண்டியதா இருக்கு. 3 hours 4 hours போயிடுது. இப்ப பார்க்கிங்கோட ஒரு கல்யாண மண்டபம் சென்னையில வந்து உருவாயிட்டு இருக்கும்போது எல்லாருமே ஃபர்ஸ்ட் இது ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில வந்து கடன்ன்றது வந்து அடுத்த நிர்வாகத்துக்கு சுமையா இல்லாம இந்த பில்டிங்கை ஈட்டி தர மாதிரி தான் அது ஃபுல்லா பிளான் பண்ணிருக்கோம். சார், காசு போடாம காசு எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நீ நிறைய முதலீடு பண்ணாதான் நிறைய எடுக்க முடியும். அந்த இடம் வந்து ஒரு 150 கோடி வேல்யூ இருக்கிற இடம். அங்க போய் நீங்க ஒரு சின்னதா ஒரு விஷயத்தை கட்டிட்டு இருக்க முடியாது. நீங்க பெருசா ஒரு விஷயத்தை கட்டினாதான் நீங்க நிறைய சம்பாதிக்க முடியும். அது நிறைய வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஏன்னா வெறும் ஒரே ஒரு அரங்கம் மட்டும் இல்ல, இருக்கு. சோ நிறைய விஷயங்கள் கூட சேர்ந்து வர்றதுனால அதிக செலவு பண்றதுக்கு காரணமே இன்னும் நிறைய பணம் எடுக்க முடியும். ஷெட்யூல் பிரகாரம் முடிஞ்சிருந்தா பிரச்சனை இல்லை. நடுவில் இந்த கோர்ட்டு கேஸ் போனதுனால 2.5 வருஷம் அதனால கொஞ்சம் பெண்டிங் இருந்தது. ஸோ அப்போ ஸ்ட்ரக்சரல் திங்ஸ் உடைய பொருள்லாம் ரைஸ் ஆகுதுல்ல, அதனால தான் இந்த செலவு. நடுவில் கொரோனா வேற வந்துச்சு, மழை. கோடி கடன்னா அடுத்த நிர்வாகமும் அடுத்த பொருளாளர் கையில தான் எல்லாமே வருது. இல்ல அது வருமானம் ஈற்ற ஒரு சொத்து. நீங்க வந்து ஒரு ஃபாரின் கார் வாங்கி வச்சீங்கனாலோ இல்ல சும்மா ஒரு வீடு கட்டினாலும் பிரயோஜனம் கிடையாது. இது பப்ளிக்கு யூஸ் ஆக போற ஒரு விஷயம். அது வந்து பொருள் ஈட்டி தர்றதுக்காக தான் அதை கட்டியிருக்கும். எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு விஷயம். அந்த பொருள் வந்தால் தான் ஒரு ட்ரஸ்ட் நடத்துறீங்கன்னா தொடர்ந்து அதுக்கு இன்கம் வந்தா மட்டுமே நல்ல காரியங்கள் செய்ய முடியும். அதுல அடிப்படையில தான் இந்த விஷயத்துமே வடிவமைச்சிருக்கோம். ஸோ எல்லாரும் பயன்படுத்தலாம். எங்க மெம்பர்ஸ் மட்டும் டிஸ்கவுண்ட் உண்டு, மற்றவங்க டிஸ்கவுண்ட் கிடையாது. நீங்க வந்து டிஸ்கவுண்ட் கிடையாது. நீங்க ஃபுல் அமௌண்ட் கட்டினா தான் உங்களுக்கு கிடைக்கும்.